பல இடங்கள்ல சூட்சுமமான முறையில நம்ம காத்து வருகிறது. எடுத்த எடுப்புக்கெல்லாம் தடைகளும் போட்டிகளும் பிரச்சனைகளுமாக நமக்கு இருக்குதுன்னா நமக்கு பிளெஸிங்ஸ். அதாவது அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு மனிதர்கள் விஞ்ஞான ரீதியாகவும் அவனுடைய மெட்டீரியல் வளர்ச்சியிலையும் இன்னைக்கு உச்சபட்சமான வளர்ச்சியை பெற்றிருக்கின்றான். ஆனால் சூட்சுமத்தை அறியக்கூடிய நுண்திறன் மனிதனுக்கு இந்த மெட்டீரியல் அதிகமாக போனதுனால குறைஞ்சிருச்சு. இந்த பிசிக்கல் பாடி நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய பிசிக்கல் எலிமெண்ட்ஸை மட்டும் மனிதனால் உற்று நோக்கி அறிந்து அதை இன்டர்பிரட் பண்ண முடியுது. ஆனால் மனமானது நல்ல நுணுகி போய் இந்த உடலை தாண்டி அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய சூட்சுமமான அனுபவங்களை குறித்த அறிவு மனிதனுக்கு வெகுவாக குறைந்து விட்டது. ஒரு காலத்துல மெட்டீரியல் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அதனால மனிதர்கள் இயற்கையாகவே ஓரளவு இயல்பான சைக்கிக் எபிலிட்டியோட இருந்தான். இன்னைக்கு ரொம்ப மெட்டீரியலா நம்ம போக 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 நம்முடைய சைக்கிக் எபிலிட்டி குறைஞ்சிட்டே வருது. இது யாரும் மறுக்க முடியாது. அந்த சூட்சுமமான நுண்திறன்கள் மனிதனிடம் வெகுவாக குறைந்து விட்டன. இப்போ நமக்கு குலதெய்வங்கள் என்பவை நம்மளோட ஒரு ஆறா லிங்க்ல இருக்கும். எத்ரிக் லிங்க்னு சொல்லக்கூடிய கார்டு லிங்க்ல இருக்கும். நம்முடைய முன்னோர்களாக இருப்பாங்க, அல்லது நமக்காக போராடி இறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் குலதெய்வமாக இருப்பாங்க. அவர்கள் பிசிக்கல் பாடியில இருக்கும்போது எவ்வளவு ஸ்பிரிட்டோட உணர்வு உணர்ச்சிகளோட இருந்தார்களோ அது பிசிக்கல் பாடியை விட்ட பிறகும் அதே உணர்வு உணர்ச்சிகள் அதே நிலைகள்ல அவங்களுடைய மனநிலை வலிமையாக இருக்கும்போது அவர்களை நாம் குலதெய்வம் என்று அழைக்கிறோம். அந்த குலதெய்வங்களை நம்ம இக்னோர் பண்றோம் அல்லது ஒதுக்கிட்டு போனா அது நமக்கு எதுவும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுமா, எதுவும் பிரச்சனை பண்ணுமா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. உண்மையில் நமக்கு குலதெய்வங்கள் நம்ம இன்னைக்கு பல இடங்கள்ல சூட்சுமமான முறையில நம்ம காத்து வருகிறது. அது நம்முடைய மைண்டை நல்லா டைவர்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அது ரொம்ப ஒரு இக்னோர் பண்ணிட்டு அல்லது அதை நம்ம நம்மளோட தொடர்பு இருக்கக்கூடிய குலதெய்வங்களை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம அதை மறந்து அது போகாம அல்லது நீண்ட நாளா வருடக்கணக்கா போகாம இருக்கும்போது அது நம்ம கனவுகளில் காட்சிகளாக நம்ம இன்டிமேஷன் கொடுக்கும். பட் நம்ம அதையும் இக்னோர் பண்ணும்போது அது எரிச்சல் அடைய செய்யும். ஏன்னா அது நம்முடைய உறவு தான். நம்முடைய முன்னோர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு வழியில நம்முடைய உறவாகத்தான் இருக்கணும். அப்படிங்கும்போது அங்கிருந்து அது அவர்களுடைய மைண்ட்ல ஏதாவது ஒண்ணு திங்க் பண்ணாங்கன்னா நமக்கு கண்டிப்பாக அது உடல்லையும் மனதிலையும் நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு நம்ம இதெல்லாம் இல்லை அப்படின்னு பிளைண்டா சொல்லிட முடியாது. ஏன்னா சூட்சுமமான தன்மையில ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த உணர்வுகளும் அந்த அதிர்வுகளும் நம்மை அடைகின்றன. இன்னைக்கு மன அலைகளை பற்றியும் எண்ண அலைகளை பற்றியும்லாம் ஆராய்ச்சிகள் நிறைய மேற்கொள்ளப்படுகிறது. ஒருவர் நினைக்கக்கூடிய எண்ணம் இன்னொருவருக்கு போவதும் இன்னொருடைய எண்ணம் இவருக்கு வர்றதும் அப்படிங்கிறத நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கூட சில இடங்கள்ல ரேண்டமா நம்ம பார்த்துருப்போம். அதே போல குலதெய்வங்கள் மனதுல சஞ்சலங்களோடும் நம்மை குறித்த ஒரு அபிப்பிராயத்துல அதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸான ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா அந்த உணர்வு அலைகள் நம்மை தாக்கும். அப்ப நமக்கு சூழ்நிலைகள் சாதகமா அமையாது. இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக ஒத்திசைவா இருக்கும்போது ஸ்மூத்தான ஒரு பயணம் இருக்கிறது. எடுத்த எடுப்புக்கெல்லாம் தடைகளும் போட்டிகளும் பிரச்சனைகளுமாக நமக்கு இருக்குதுன்னா நமக்கு பிளெஸிங்ஸ். அதாவது குலதெய்வத்தினுடைய ஒரு பிளெஸிங்ஸ் இல்லை, நம்ம அதை இக்னோர் பண்ணியிருக்கோம், நம்ம ஏதோ ஒரு இடத்துல இக்னோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதை குறித்த ஒரு ஆராய்ச்சி இன்னும் எதிர்காலத்துல ரொம்ப டீப்பா வரலாம். ஏன்னா இது நம்பிக்கை அடிப்படையிலையோ அல்லது ஏதேனும் ஒரு கற்பனையான மனநிலையில இது சொல்லலை. இது குறித்த ஒரு அறிவு நமக்கு குறைந்து விட்டது. அதுதான் உண்மை. சூட்சுமமாக இருந்து ஒரு விஷயம் நம்மை டாமினேட் பண்ணும்போது அந்த டாமினேட் பண்ற விஷயத்த நம்மளால உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லை அப்படிங்கிறது தான் இதுல இருக்கும். அதனால குலதெய்வங்கள் இக்னோர் பண்ணும்போது அது வருத்த அலைகள் கண்டிப்பாக நம்மை பாதிக்கும். அல்லது அது நமக்கு பாதுகாப்பு குறையும் போது நமக்கு பிரச்சனைகள் வரலாம். ஸோ இதை குறித்த ஆராய்ச்சிகள் இன்னும் அதிகமாக இந்த சமுதாயத்துல வர வேண்டும். இந்த சூட்சுமமான முறையில் இருக்கக்கூடிய இந்த ஆராய்ச்சிகள் மேலும் தொடர்ந்தால் இது குறித்த இன்னும் தெளிவான விளக்கத்தை கூட நம்ம பெறலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.